நல்லா வதக்கி விட்டுருங்க. குட்டியாக 2 காஞ்ச மிளகா, பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த வெங்காயமும் பூண்டு தட்டி எடுத்து பூண்டையும் போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த துருவி வச்சா பீட்ரூட் எடுத்துல போட்டுங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. 5 நிமிஷத்துலேயே இந்த பொரியல் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் உட்காந்து துருவி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு போடுறேன். கல் உப்பு வேண்டாம், சால்ட்டு போட்டுங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. 1 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம துருவணும் இல்லைங்களா, அதுலேயே ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு அதில் ஊற்றிடணும். நல்லா சேர்த்து வதக்கிட்டு இந்த அரை டம்ளர் தண்ணி வதங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. நம்ம மசாலா அப்புறம் போட்டுக்கலாம். நடுவில் தள்ளி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் துருவிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக துருவிக்குங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. திறந்து பார்த்துடலாம். ஒரு ½ பாயில் நல்லா வதங்கிருச்சு. தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலாத்தூள் போடணும். நீங்கள் மிளகாத்தூள் போடலன்னா பச்சை மிளகா முதல்ல போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டு செய்கிறேங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் சிம்மிலே வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. அதே மாதிரி தட்டு போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. திறந்து பார்த்துடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற நேரம் தான். வெஜிடபிள் நல்லா வெந்துருச்சு. இது 1/4 கிலோ அளவுங்க. நீங்கள் அரை கிலோ 1 கிலோ அப்படி செய்கிற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து மசாலா பார்த்து போட்டுக்குங்க. ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு ஒரு 1 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. கல்யாண வீட்டில் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க.